ஆமா, வாங்க வாங்க வாங்க. நீ வேலைக்காரன் அவருக்கு முன்னாடி வரலாமா? யாரியா வேலைக்காரன்? பெரிய பண்ணையார் தம்பி சின்ன பண்ணையார். சின்ன எனக்கு மறுவாத இருக்கட்டப்பா. அண்ணா போய் கவனிங்க போங்கப்பா. ஆளு ஜாக்கிரதையா இருக்கே தள்ளி போறானுமா. கலியுக கர்ணனும் கொடை வள்ளலுமான எங்கள் பெருமதிப்புக்குரிய பண்ணையார் அவர்களே, விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கிராமத்தில் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள், குறுக்கு வழியில் பணம் சேர்த்த கோமான்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நல்ல பள்ளியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததாகவே தெரியவில்லை. பயப்படலாம். நமது பெருமதிப்புக்குரிய பண்ணையார் அவர்கள் தனி மனிதனாக நின்று இப்பள்ளியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பெருமதிப்புக்குரிய பள்ளியை உருவாக்க அவர்கள் பட்ட பாடு என்ன, செய்த சேவை என்ன, செய்த தியாகங்கள் என்ன என்பதை பற்றி விரிவுரையாற்ற பல பெரியவர்கள் காத்திருக்கிறார்கள். சுத்தமா கிழிஞ்சது போ. இதான் இது வரைக்கும் யாத்திரத்துக்கு ஊருங்க வேறையா? தவறு நீ நான் பேர இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்க கௌரப்பா நான் பேர கை தட்டி சுட்டு விட சுட்டு இடையில கை தட்டா பேச்சு வராதா? நான் பேர வரைக்கும் பேசாம இருக்கணும். என் குடும்பத்தை பத்தி தான் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. எப்ப எங்க அப்பன் காலத்துல முக்கி முக்கி பாடுபட்டாலும் ஒருவேளை மோரு கஞ்சி தான், படிக்க வைக்க வசதி இல்லை. எங்க அப்பா என்ன செஞ்சான், என்னை எரும மாடு மேய்க்க ஆரம்பிச்சான். எனக்கு ஒரே கவலை, என்னடா நம்ம தான் கை நாட்டா போயிட்டோமே, நம்ம ஊர் பிள்ளைகளாவது படிக்கணுமே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம ஊர்ல எப்படியாவது ஒரு பள்ளிக்கூடம் கொண்டாடணும்னு நினைச்சேன். அப்ப நம்ம ஐயா காமராசருடைய ஆட்சி. எப்படியோ தட்டு தடுமாறி பட்டத்துக்கு போய் காமராசர் காலில் விழுந்தேன். என்னப்பான்னார், ஐயா எங்க கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, பைத்தியக்காரா, பள்ளிக்கூடம் வேணும்னா உங்க கிராமம் பாதி பணம் கொடுக்கணும், அப்பதான் சர்க்கார் பாதி பணம் கொடுக்கும்னு சொன்னார். நான் என்ன இழிச்ச வாங்கினா அப்பதான் கட்டிட்டு போயிருந்தேன். பெரிய ரூபா, ஒரு ரூபா லட்சத்தை அடிச்சே ஒரு முன்னால அடுத்த நிமிஷம் பள்ளிக்கூடம். அப்படிதான்ப்பா பள்ளிக்கூடம் வந்த விஷயம். அதை விட்டுக்கிட்டு இருக்கேன். இருங்க இருங்க, பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு எல்லாம் விளையாட்டு போட்டு வச்சிருக்கேன். அது பரிசு நீங்க தான் கொடுக்கணும். விளையாட்டுலாம் இருக்கா? என்னென்ன விளையாட்டு விளையாடுவோ? கிரிக்கெட் விளையாடுறாங்க. எனக்கு புரியாதுலாம் சொன்னாப்பா. எல்லாம் பச்சை குதிரை கிச்ச குதிரை தாண்டாரு. அந்த மாதிரி விளையாட்டுலாம் இருக்கு. உண்டா? இருக்கு. நான் தாண்டறேன். பாத்தாங்க. வாங்க. ஏய், ரெடியா? பாருங்க. பாருங்க. ஏய். பிள்ளைகளுக்கெல்லாம் கொடு. எல்லாரும் கால் சாயி தட்டையும் தச்சு போட்டுக்கணும். அடுத்தது என்ன? கையில் இருக்கிற போட்டிக்க கையில் இருக்கிற போட்டி அடிப்பாவியடா. ஐயா, பொம்பளை பிள்ளைக்கு ஜெயிச்சிருச்சு. யாரு ஒத்துக்கிறதுன்னு? நாளைக்கு ஆம்பளை எல்லாம் எப்படி வெளியே போவான்னு என்ன எழுத சொல்லு பாக்கலாம். அப்படின்னா நான் ஒரு பக்கம் போட்ட சிரிக்கு, ஒரு பக்கம் வாங்க. சரியா பெல்ல மாட்டிக்கிட்டேன். என்ன பண்றது இப்போ? நான் ஒரு வழி சொல்றேன். என்ன என்ன அடியா பாப்பா, மேல பாலகடி வெள்ள காத்தா. விழுந்துட்டாலும் அடப்பாவே பிள்ளைகளா, ஒடியா ஒடியா கண்ணுடா, என் கல்கண்டுடா. பொம்பளை பிள்ளைகளா எடுத்துக்கணும், நவுக்க பாவாடை எல்லாம் தச்சுக்கணும். யாராவது உரிச்சு வாங்கி வாங்கி வாங்கி. ஏமா அம்மா உங்களை தெருல நிக்க சொல்லுச்சு. என்னையா நெல்லு ஆயி மோடு சேர்ந்து நம்மளோட அடுத்த எடுத்துக்கிட்டாளுவா? கொஞ்சம் அப்படி தள்ளி நில்லுங்க. திட்டு யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கு பள்ளிக்கூடத்துல நீங்க பேசுறது கேட்டு ஊர் செலுமே ஆண்டு வாய் குறைஞ்சிட்டாமே. கல்லடி பட்டாலும் கண்ணாடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்தாமா கொண்டு போய் கொட்டிக்கலாம். நெல்லு நல்லா உடனே தான் திட்டி சுத்துவாங்க போல இருக்கு. சரியாப்பா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இல்லையா மணி நெல்லு நழுவுது. ஏன் சாப்பிட்டுட்டு போறாமே? இப்ப நாங்க சாப்பிடறதே உங்க சாப்பாடு தானேம்மா. பரவாயில்ல, இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போலாம். இல்லம்மா, நேரமாக மன்னிச்சுங்க. அட நான் உங்களுக்காக சொல்லையா, பெரியவங்களுக்கு சாப்பாடு போட போறேன். உங்க மாதிரி நல்லா பழகினவங்க கூட உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா பேச்சு வாக்கிலே 2 உருண்டை அதிகமா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இருங்க. பெரியய்யா, நாங்க தனியா சாப்பிட்ட அளவு என்ன,
இன்னொருத்தர் கூட இருந்து சாப்பிட்டா அந்த அளவு என்ன? இந்த நெகாவெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறதுங்களே பெத்தவளை தவிர மத்தவங்க புரிஞ்சக்கூடிய விஷயமா இது. சரி நான் புறப்படுறையா, சாப்பிட்டு போறேன். அதுக்கு இல்லைங்கய்யா, இந்த மத்தியான பஸ் விட்டுட்டேன்னா அப்புறம் ராத்திரி தான் எனக்கு 7 மணிக்கு பஸ். அப்புறம் நான் இருட்டுல தடமாற வேண்டி இருக்கும். அப்புறம் அந்த அம்மா விடாது என்ன வர விடு. நீ விடு. சாமியார நீ உட்காந்து சாப்பிடலாம். வேணா சாமி, அம்மா சொன்னது மாதிரி நான் பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. ஓஹோ, என்ன அது பகல்ல மிளகு குழம்பு போட்டு பேஞ்சு வச்சிருக்கியா? ராத்திரி 11 தடவை லொக்கு லொக்குன்னு இருமல் கேட்டுட்டு தானே இருந்தோம். இருமலை கூட கணக்கு எடுக்கலாம் போல இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடுறீங்கிற வரைக்கும் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சும்மாதே சொல்லிட்டு இருக்காதீங்க, ஒரு வழியா சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அது இல்லடி, பள்ளிக்கூட விழாவுல பகோடாவும் டீயும் குடிச்சிட்டானுவ, வயிறு டும்முன்னு வீங்கிருது, வந்து சாப்பிடுறேன். எங்க போறவன்? வயலுக்கு. சாப்பிட்டு போறது சரி. அம்மா, ஏன் பட்னி அனுப்புற? விழாவில மக்கள் டீ சாப்பிட்டாங்களா, பசிக்கலன்னு சொன்னாங்க. உனக்கு பசிக்கலையா? இல்ல. அப்புறம் ஏன் சாப்பிட போனேன்? நீங்க சொன்னீங்களேன்னு போனேன். நான் எது சொன்னாலும் செய்வியா நீ? செய்வேன். ஏண்டா சாமியாரு ஐயா, கல்யாணம் பண்ணி புள்ள பத்துட்டா புள்ள உள்ள தலைக்கு மேல வசந்து போச்சு. எல்லாம் இது மாதிரி மக்கு மாதிரி நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் உங்க முன்னாலதான், நீங்க இல்லாத இடத்துல பாக்கணுமே. எவனாவது முழுக்குன்னா எடுத்த எடுப்புலயே 60 தான் ஒரே பீச்சு தான். கை கிட்ட எப்படி சாப்பிட்டேன். என்னத்து சாப்பிட்டீங்க? போட்டதுல பாதி அப்படியே கிடக்குது. என்ன சாமியார, பசிக்கு ஏதோ மருந்து வாங்கி கொடுக்குறேன்னீங்களே, மருந்தெல்லாம் ஒண்ணும். நான் என்னம்மா செய்ய அந்த பாரு என்ன காரியம் செய்யறாங்க பாரு. இவ்வளவு கோயிலை எடுத்து வாயில போட்டு அடக்கினார்னா பசி மந்திக்காம என்ன செய்யும்? இத கண்டிக்க மாட்டிய? கண்டிக்காம சின்ன பிள்ளையா இருந்தா அடிச்சு திருத்தலாம், வயசு பிள்ளையா இருந்தா புத்திமதி சொல்லலாம். இதான் எதுலயுமே சேர்த்து இல்லையே, என்ன பண்றது? புத்துநோய்க்கு காரணமே தொகைதான் சொல்றாங்க. தொலைஞ்சிட்டு போறப்போ என்ன இருந்து கிழிக்காங்க. மனசுல இருக்கிறது வெளியில வரும். என்ன மனசுல இருக்கு? கூட பிறந்தது மண்பொம்மையா போச்சு, அதனால பெத்து போட்டிருக்கு. நாளைக்கு நம்ம உடம்பு நல்லா இருந்தா தானே அதுங்களுக்கு நல்லது பண்ண முடியும். நல்ல எண்ணம் மனசுல இருந்தா செத்து போறீங்க வார்த்தை வருமா ஐயா? விட்டாச்சப்பா. இதெல்லாம் பிரசவ வைராக்கியம். விட்டாச்சப்பா தெரிஞ்சுட்டார. அதுக்குள்ள எங்க வயலுக்கு. என்ன சாமி, இப்பதானே சாப்பிட்டாங்க, கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துச்சா உடம்பு கலகலப்பா இருக்கும். அந்த கால்ல என்னதான் சக்கரம் இருக்கோ சொல்றேன். கல்யாணி, இங்கே இருக்காது. டாக்டர் பிம்பிள், மீட் மை வைஃப் கல்யாணி. ஹலோ கல்யாணி, இவங்க டாக்டர் மிஸ் பிம்பிள், ஜோசபின் நாட்டு பெரிய சயின்டிஸ்ட். கடல் நீரை எப்படி பெட்ரோல் ஆக்குறதுங்கிறதுக்கு ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் இவங்களோட மாடியில கொஞ்சம் அவசரமா பேசணும். நீ இந்த விஸ்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறியா? கம் ஆன் டாக்டர் பிம்பிள். யாரோ ஒருத்தி அழைச்சிட்டு வந்திருக்காரு. யாரோ பார்த்தா தெரியல. தெரியாம தான் கேட்டேன். ஜோசப் நாட்டு விஞ்ஞானின்னு சொல்றாரு. ஜோசப் நாடா? பிலிப்பைன் நாடுன்னு ஒண்ணு இருக்கு. அது இருக்கு. ஜோசப்னு ஒரு குதிரை இருந்துச்சா? நாடே கிடையாதுமா. அப்படின்னா இவ யாரு, எங்க இருந்து வந்தா? இங்க சுத்திக்கிட்டு தர்ற கழுதுங்க தான்மா கிராக்கி. பாப்பா நீ வந்தா தான் களை கட்டும். என்ன மண்ண அங்க அவர் சொல்லி என்ன பண்றது? இது ஆரம்பத்திலே விட்டுருச்சு. அப்ப இவ்வளவு தூரம் கட்டு குட்டி கவரானதுக்கு காரணம் இது கொடுத்த இடம் தான். எவ்வளவு தூரம்டா கட்டு போட்டேன்? அதை தெரிஞ்சுக்கணும்னா எழுத்து வீட்டுல இருக்க ஒரு தெய்வம், அந்த பெரியவரை பாரு. நான் ஏன்டா அந்த பெரியவனை போய் பார்க்கணும்? நல்லா இருக்கணும்னா பெரியவரை பாரு, நாசமா போனோம்னா உன்னையே பாத்துக்கோ. தன் தம்பி குடும்பத்துக்காக தன் வாழ்க்கைய தியாக சரித்திரமா மாத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லடா, தான் பெத்த பொண்ணு கண்ணால பாக்குற மாதிரி தன் தம்பி பொண்டாட்டிய பாக்குறாரு. அவருக்கு எதிர்த்த வீட்டுல இருந்துகிட்டு கட்டின பொண்டாட்டி ஏன் முன்னாலேயே கண்டு திருக்கிங்களை கூட்டிட்டு வராருடா. ஏன் ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ உன் திருவிளையாடெல்லாம் பண்றதுக்கு தான் கட்டி வச்சிருக்கிறேன் பங்களாவை சொல்லி போடும். அங்க போய் தொலைங்க, உன் டியூட்டியில அங்க வச்சுக்கீங்க. சிங்கிள் எம்பி சம்பாதிக்க யோகிதை இல்லாதவன் எனக்கே அட்வைஸ் பண்றியா? சம்பாதிக்க முடியாம இல்லைங்க, பல இடத்துல எனக்கு வேலை கொடுக்குறாங்க.
ஆனா உன் தம்பியும் தெரிஞ்ச உடனே வரட்டி விட்டுறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? என் தம்பியா இல்லன்னா எவ்வளவு சம்பாதிச்சு? கண்டிப்பா உன் தயவுல வாழறதுக்கு தேவையில்லாத 200-300 ரூபாய் என்னால சம்பாதிக்க முடியும். ராகுகாலா கேட்டியா ஐயா? இந்த காலத்துல 200-300 ஒரு பணம் ஐயா. இவன மாதிரி யங் எவ்வளவு பிரில்லியண்டா சீட் பண்ணி, எவ்வளவு எக்ஸலண்டா புது புது மெத்தட்ஸ்ல ஃப்ராட் பண்ணி லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு எடுத்து சொல்லி அதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ராட் விஷயங்கள்லாம் நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு தெளிவா எனக்கு சொல்ல வராதுங்க. நீங்களே சொல்லிடுங்க. நல்ல ஆளியா நீ. இந்த பாடுறா, போன வாரம் பேப்பர்ல படிச்சேன். ஒரு யங் ஃபெலோ ஒரே குத்து ஒரு பேங்க் கேஷியரை 9 lakhs ஓடி போட்டான். இன்னைக்கு காலையில பேப்பர்ல படிச்சேன், ஒரு பொண்ணு வெளிநாட்டுல வேலை தேடி தரேன்னு சொல்லி 70 lakhs ஃபேமிலியே செட்டில் பண்ணிட்டான். அடையாங்க ஊருக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்க செய்யறதுல ஒன்ன சொல்லி கொடுங்க. செய்யறத செய்யட்டும், அப்புறம் தலை இப்படி நடக்கட்டும். ஐயா, உங்க ஐடியா வேணாம், இவர் பண்ற ஃப்ராட் பிசினஸ் வேணாம். உழைச்சி சாப்பிடுறாயா, வேலை கிடைக்கல பிச்சை எடுத்து சாப்பிடுறேன். அதுவும் இல்ல, பட்னி கடந்து செத்தாலும் சாவேன தவிர ஒருவேளை சொத்துக்காக இந்த ஆள் விட்டு வாசப்படி இனிமே நான் மதிக்க மாட்டேன். இவர் உங்க தம்பி தானே? சம்பந்தமே இல்லையா? ஐயோ, பிள்ளைக்கு வேர்வையை பாடுறா. கழுத்த தூக்குடி. இந்த வேகாத வெயில்ல ஏன் இதெல்லாம் தூக்கிட்டு வந்த? அம்மா தான் பலரும் கொடுத்து விட்டுருக்கேன். நான் தான் சாப்பிட்டு வந்தானே. நீங்க தான் சரியா திங்கலையாமல்ல, அதனால நான் வந்தேன். இல்லன்னா நான் ஏன் வரேன்? சரி, கொஞ்சம் காப்பியை ஊத்து. காபி இல்ல. ஏன் இல்ல? ராத்திரி எல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருந்தீங்களா, அதுக்கு மேல காபி குடிச்சா உடம்பு ரொம்ப சூடாயிடுமா, அதனால அம்மா பால் தான் கொடுத்து விட்டுருக்கேன். ஐயோ, ஏன்டி இப்படி பொரிச்சு கொட்டுற? அம்மா பொண்ணுமா சேர்ந்து என்ன கொண்டு விடுவாளுவ போல இருக்கே. காப்பி இல்ல, வெத்தலை இல்ல, புயலை இல்ல. அம்மா தான் போயில கொடுத்து விட்டுருக்க பெரியப்பா. புயலையா? எடு. இதோ. என்னடி கஞ்ச பயப்புள்ள பொட்டை கிட்டே அடிச்சிருக்காவா? அது வந்து பெரியப்பா, ரொம்ப நாளா நிறைய புகையில போட்டு பழக்கப்படுத்திட்டீங்களா, அது திடீர்னு நிறுத்தினா பைத்தியம் பிடிச்சாப்ல இருக்குமா, அதனால அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்க சொல்லி அம்மா 3 பொட்டலம் கொடுத்து விட்டுருக்கு. இந்தாங்க, இது ஒரு வேளைக்கு ஒண்ணுதான். சாப்பிடுங்க பெரியப்பா. கொஞ்சம் கூடாது ஒண்ணு. வா வா. அடு. என்ன பெரியப்பா? ஒரே ஒரு பலாப்பழம் இருந்துச்சு, அதை சாமிக்குன்னு விட்டு வச்சிருந்தேன். வரும்போது பார்த்தா இப்ப காணோம். யாரு திருநாங்களோ? திருட்டு போன பலாப்பழம் இங்க இருக்கு. அந்த பாலை ஊத்து. இந்த பாலையை குடிச்சிடுறீங்களா? ஐயா, உங்க தோட்டத்து பழத்தை வேணும்ட்டு திருடுத்தீங்களையா, வயிற்று பசி தாங்க முடியாம தின்ட்டேயா. தெரியும்டா, பசி இல்லைன்னா ஒரு பழத்தை எப்படி தின்ன முடியும்? இந்த பாலை குடிச்சிரு, இல்லாட்டி வவுத்தால பிச்சோ திருப்பிடும். ஐயா முடியல. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னங்க 3 வேளை சோத்தை தின்னு விட்டு ஏதாவது வேலை வெட்டிய பாத்துக்கிட்டு நம்ம வீட்டுல கிடைக்கியா? ஐயா, நாயாட்டம் உங்க காலடியிலேயே ஆயுஸ்புரா இருப்பேயா. எழுந்துரு. இத முடிவு பண்ண வேண்டியது மேலிடம். கேட்டு சொல்றவா. ஐயா, பாப்பா அந்த தட்டு ஒரு நிமிஷம் கொடுங்க. எதுக்கு? பலாக்கொட்டையா, நம்ம வீட்டு குழம்புக்கு ஆகும். பலாக்கொட்டை நம்ம வீட்டு குழம்புக்கு. பய பழச்சுக்குவாங்க. இந்த பிள்ளை தெரியுமில்ல? ஏத்த வீட்டு புள்ள தெரியாதா என்ன? அவங்க அண்ணன் சோறு தண்ணி கொடுக்கறது இல்லையா? ஆமா. அவன் கஷ்டப்படுறான். ஆமா. எனக்கு துணையா இருக்கட்டுமே. இருக்கட்டும். அவனுக்கு வேலைக்கு 2 சோறு தண்ணி போட்டா போச்சு. அவ்வளவுதான். படிக்க. அவர் என்ன சொன்னாலும் இருட்டுமே போட்டுமே வரட்டுமே சோடி நாயின மாதிரி ஊதுற. ஏண்டி, அவங்க அண்ணன் அயோக்கியன், அவன் தம்பியை வேலைக்கு வைக்கிறது தப்புன்னு எடுத்து சொல்ல வேண்டாம். அது நீங்க சொல்றதானே? ஏண்டி, நானா? அவர் முன்னால போறப்பே காலு பின்னுது, நாக்கு இழுக்குது, நீங்க செய்யறது தப்பு நினைச்சு பார்க்கவே பயமா. தபால்காரன் அவருன்னு நினைச்சுட்டேன்டி. ராஜாத்தி, அதை போய் வாங்கிட்டு வாங்க. அப்போ என்னம்மா அது? சின்ன லெட்டர் எழுதிருக்கு. என்னன்னு?
பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சா? சரி தேடிட்டானுங்களா? அது தெரியல. தேடி வருவா வேற என்ன எழுதிருக்கலாம்? கால வண்டியில 3 பேரும் புறப்பட்டு வராங்களாம். அடே என் பிள்ளைங்கெல்லாம் கண்ணிலேயே நிக்குதுடே. நானே மாட்டு வண்டி கட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டுமா. அங்க போய் கேளுங்க. இந்த சின்ன உபகாரம் கூட நீ பண்ணக்கூடாதா? எதுக்கு எடுத்தாலும் அங்க அங்கன்ட்டு அவர்கிட்ட போய் நான் என்னத்தை கேட்டு அவர் சொல்லி. என்னப்பா பிள்ளைங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல பட்டணத்திலிருந்து வருதுங்க. சரி ஏன்டா இடுப்பு உடைக்கிறவன்? என்ன வண்டி மாட கட்டிட்டு நானே ஸ்டேஷனுக்கு போலாமன்னு தான். நீ எதுக்காக போனோம்? வேற ஐயா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமில்ல? காரை ஓட்டணும். ஸ்டேஷனுக்கு போய் பிள்ளையோட கூட்டிட்டு வா. சரிப்பா. நானும் ஸ்டேஷனுக்கு போய் அண்ணன் ஆயிட்டு வரேன் பெரியப்பா. தாராளமா போயிட்டு வா. இதெல்லாம் மாத்தி என்னங்க நம்ம குடும்பம் அழிய போகுது. ஏன் அவளை வாக்கு சொல்றீங்க? பின்ன என்னடி எதிர்த்து வீட்டுக்காரனுக்கு பொம்பளை பொறுக்கிறதே வேலை. அவன் தம்பியோட நம்ம வயசுக்கு வந்த பொண்ணை ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பலாமா? இது புத்தி உள்ளவன் செய்யற காரியமா? அம்மா ராமன் பஞ்சாதி சீதைய ராவணன் தூக்கிட்டு போனா அது தப்புன்னு அவன் தம்பி விபீஷண வாதாடுனா அதே மாதிரி இந்த பையனையே இருக்க கூடாது. இதெல்லாம் தெரியணும்னா மட்டப்பயிர்களுக்கு புத்தி வேணும்.